நான் ஜாக்கி சேகர் கதை பூங்கா சேனலுக்காக இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து 84.6% வந்து பதிவாகி இருக்கின்றது. அதனால் வந்து ஆன்டி இன்கம்பன்ஸின் காரணமாக விஜய் அவர்கள் தான் வந்து அடுத்த முதல்வர், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு பேச்சு சமூக வலைதளம் எங்கும் வியாபித்து கொண்டிருக்கிறது. நிறைய அரசியல் ஆய்வாளர்களும் வந்து ஆமாம் அப்படிதான் அப்படின்ட்டு இதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2021 6,29,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனால் 2026 சார் திருத்தலுக்கு பிறகு வந்து 5,73,00,000 வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. 5.25 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் போன வாட்டியாவது ஒரு 37 லட்சம் வந்து புதிய வாக்காளர்கள் வந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 21 லட்சம் தான். அப்போ அந்த 21 லட்சம் வந்து 37 லட்சம் மாறி இருக்கும். ஆனால் இந்த சாரில் வந்து உங்கள் பேர் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணாதனாலே பார்த்தீங்கன்னா 37 லட்சத்தில் வெறும் 21 லட்சம் தான் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து என் ஓட்டு இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் நடந்தது. இனிமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் தான் வருவார். அதனால தான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி சார்பாக அதன் காரணமாக வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத ஒரு உருட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆவாரா, அவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு, கள நிலவரங்களை பற்றி பொதுத்தளத்தில் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம உங்களோட பேச போகிறோம். ஸோ ஒரு விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். நடிகர் விஜய் வந்து முதலமைச்சராக வருவதற்கு மிக முக்கிய காரணம் அதிகாரம்தான். நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். பணம் நிறையா இருக்குது, ஆனால் அதிகாரம் கிடையாது. ஓகே, நான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அதிகாரத்துக்கு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பரநூறு டோல்கேட்டை வந்து செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு மாதிரி போயிட்டே இருப்பார், துணை முதல்வர். ஆனால் விஜய் அவர்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் டோல்கேட்டில் நின்று தான் போகணும், அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரத்தை நோக்கி தான் அவர் வராரு. அதனால தான் ஒரு 3-4 வருஷமாக வந்து மக்களுக்கான, அதாவது படித்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சு இளைஞர் மத்தியில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக காணப்பட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 8 வருடமாக அறம் ஃபவுண்டேஷன் வச்சு சூர்யா வந்து இன்னும் எவ்வளோ பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுட்ருக்காரு. இவரை விட அதிகமான நற்செயல்களை வந்து சூர்யா தான் செஞ்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்வராக வரணும். வந்திருந்தா நான் மக்களுக்காக வருகிறேன். இன்னி வரலையும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் சொந்த இது தனியாக ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க. மக்களாக கூட நீங்கள் ஃப்ளைட்டோடு போக மாட்டீங்க, தனியாக போகிறீங்க, தனியாக வரீங்க. என்னத்தை எல்லாத்தையும் விட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு இது வரையிலும் புரியல. எனக்கு என்ன விட்டு வந்தீங்க தெரியலையே. சரி, மக்களுக்காக வந்தீங்க, ரைட்டு. எலெக்ஷன் டைமில் களமாடி மக்களோடு மக்களாக நின்று பழகி தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை முன்னிறுத்தி இந்த உறக்கம் பாராமல் மக்களோடு நிற்பேன் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து அவர் ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்றத நம்மளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரும் வந்து அரசியலுக்கு வரலாம், விஜயும் வரலாம். ஆனால் செய்கிற விஷயத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விஷயம் நடந்துடுச்சு, அன்னைக்கு அவர் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு கரூரில் வந்து அரசு மருத்துவமனையில் நின்று இருந்தார்னா இன்றைக்கி அரசியல் களமே வேறன்றதை நான் திரும்ப சொல்லிட்டு வரேன். ஆனால் தற்கூரி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து எதிரானவங்கன்றது சித்தரிச்சிட்டே இருங்க. எனக்கு அதை பற்றி இப்போ கவலை இல்லை, ஆனால் உண்மையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அது நடந்திருக்க வேண்டியது, ஒரு பெரிய மேஜிக்கே நடந்திருக்க வேண்டியது. அவர் அதை கோட்டை விட்டார். ஓகேவா, சரி, அதை ஒரு கோட்டை விட்டது கூட பரவாயில்ல. இன்று வரை அவருடைய எந்த பிரச்சனைக்காக அதை ஒரு குரல் கொடுத்துருக்காரா? ஜனநாயக படம் வந்து சென்சார் பிரச்சனை, குரல் கொடுக்கல. ஜனநாயக படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. உச்ச நடிகர்கள் ரஜினியிலேருந்து கமல்லேருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அவர் அதை பற்றி வாயை திறக்கலை. இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே வாயை திறக்காதவர் வந்து மாற்றம்னு எப்படி அதை எட்டு வர முடியும்? சரி, அவங்க சைடில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து நீங்கள் டக்குன்னு புதுசாக ஒருத்தவங்க வந்து அவன் வீட்டுக்கு வேலைக்கு அப்படின்றதுனால அவங்ககிட்ட கொடுத்துருவீங்களா? சரி, ஃப்ளைட்டு வந்து பைலட் வந்து புதியவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஃப்ளைட்டில் உட்காந்துருவீங்களான்னு கேட்குறேன் நான். ஸோ இப்போ இருக்கிற மீம்ஸ்லாம் போட்டு காலி பண்ணிகிட்ருக்காங்க. எலெக்ஷன் டைமில் வந்து ஓய்வு தான். எங்கேயும் வந்து மக்களை வந்து பெருசாக சந்திக்கலை, கொள்கைகள் கோட்பாடுகள் சொல்லவே இல்லை. ஆனாலும் எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் விஜய் இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அது மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொன்னீங்க, ரைட்டு. ஆனால்
65லேருந்து ஒரு 100 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகளில் இருந்து வந்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்கள் கட்சியிலே வந்து மாற்றம் வேண்டும் எந்த இளைஞர்களையும் முன்னிறுத்தி நிறுத்தவே இல்லை. அங்கே அதுவே ஒரு மைனஸ்ஸு. ஓகேவா? அதே மாதிரி இன்று வரை ஒன்றிய அரசு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே இல்லை. அப்பயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் யாருடைய கையாளாக இது உள்ளார வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ரைட், எலெக்ஷன் நடந்துருச்சு. அதாவது எத்தனையோ எலெக்ஷனில் நான் வந்து பார்த்துருக்கேன். திமுக ஜெயிக்குது தோக்குதுன்றலாம் வேற. நான் ஒரே ஒரு விஷயம், இந்த குழந்தைய வந்து நான் வந்து விஜய் அண்ணா வந்து ஆட்சிக்கு வரலாம், குழந்தைய நான் சாவடிச்சிருவேன்னு சொல்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு ஒன்றும் நம்மளுக்கு. ஒரு இடத்துல வந்து நீங்கள் உணர்ச்சி விட்டு பேசுகிறீங்கன்னே வச்சுக்காங்களேன், அப்படியே இருந்தாலும் குழந்தையெல்லாம் சாவடிச்சிருவேன்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது உண்மையிலே வந்து வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஆனால் ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா, இந்த பக்கம் நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் வந்து IAS IPS அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அது ஒரு பக்கம் நம்ம சந்தோஷப்படணும். அதெல்லாம் கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நிறைய பேர் என்ன சொல்கிறது படித்து முன்னேறிக்கிட்டும் இருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல தான் வந்து நடிகர் விஜய் வந்து எத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார், மக்களுடைய ஓட்டு வந்து அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், உண்மையிலே அவர் வந்து முதலமைச்சராக ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு டவுட்லாம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் பேச போகிறோம். OMRல வந்து சரணாஸ்டோர் திறந்தாங்க. அப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுமே ஓவியா வந்து அந்த கடத்திறப்புக்கு போனாங்க. அவ்வளவுதான், ரோடே ஸ்தம்பிச்சிடுச்சு. கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். ஓகேவா? எனக்கு இப்பயும் வந்து இந்த டிவியில் போய் நான் வந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போய் ஒரு வாட்டி கிரிக்கெட் பார்த்தேன். எல்லாம் புள்ளியாக தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இங்கேயாவது வந்து அவங்க பேசுகிறது, அவங்க முகம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தாட்லாம் என்ன, சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால் வந்து டிவி மூலமாக நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடிஞ்சுது. அங்கே போய் கையா முறையாக கத்திட்டு இருந்ததானக்கோசரம் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி அந்த கூட்டம் வருதுன்றதுக்கு ஒரு கதை, இதுதான் ஒரு கதை. எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக வந்து தொடங்கும் பொழுது அவர் வந்து 30% வாக்கு சதவீதத்தை பெற்றார். 30%. ஏன்னா 2 பேர் தான் வந்து இந்திய அளவில் வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத்தில், இந்திய அளவில் விடுங்க, சவுத்தில் வந்து 2 நடிகர்கள், முக்கியமாக NTR ஒன்று, MGR ஒன்று. NTR வந்து 40% ஓட்டு வந்து வாங்குறார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில். ஏன்னா அவர் தான் வந்து பெருமாள், அதாவது அவர் தான் வந்து இந்த கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. NTR வந்து 40%, 46% திட்டம் வாங்குறாரு. அவர் 30% வாக்குகளை வந்து MGR வாங்குறாரு. MGR இத்தனைக்கு DMKல இருந்தார், அண்ணா கூட இருந்தார், கலைஞர் கூடலாம் இருந்து அதன் பிறகு அவர் தனியாக பிரிஞ்சு போனார். அதில் 30% வாங்குறாருன்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் ஒரு லாஜிக்கு. இன்னொன்று, அந்த காலகட்டங்களில் சோஷியல் மீடியாவோ இல்லை மற்ற எந்த விஷயமும் கிடையாது. இன்றைக்கே வந்து ஒரு நடிகர் வந்து நல்லவராக தான் இருப்பாருன்னு நம்பிக்கையில் வந்து எல்லோரும் இருக்கும்பொழுது அன்றைய காலகட்டத்தை யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்து MGR வந்து 30%னா NTR வந்து 46% வந்து வாங்குறாரு. முதல் பொது தேர்தல் வந்து MGR வந்து 1977 சந்திக்கிறாரு, 30% வாங்குறாரு. அதன் பிறகு 1985 வந்து 46% வந்து NTR வாங்குறாரு. MGR வந்து இவருக்கும் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 8 வருடம் 9 வருடத்துக்கு முன்னாடி வந்து MGR வராரு. அவர் 30ன்னா இவர் வந்து 40, அப்போ 46. அப்போ MGR ஒருத்தர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜொலிக்கிறாரு, அவர் மக்களுக்காக வந்து ஊந்து புரண்டு எல்லாம் வேலை செய்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது தெலுங்கு வரலையும் பரவி தான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 46% வாங்கிடணும். புரியுதுங்களா? எல்லாம் வாய்ப்பு வார்த்தை தானே. ஆனால் 13 ஆண்டு காலம் வந்து MGR ஆட்சி காலத்தில் பெரிய வளர்ச்சி பணிகள் வந்து எங்கேயும் தமிழகத்தில் ஒன்றும் பெருசாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதான் உண்மை. அதை எவனும் நம்பவும் மாட்டான், ஒத்துக்கவும் மாட்டான். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுடைய காலகட்டம் வந்து டிவியெல்லாம் வந்து ஓரளவுக்கு டிவி, அதாவது எல்லாருடைய வீட்டுக்குமே டிவி போகுது. முக்கியமாக தொலைக்காட்சியில் வந்து செய்தி சேனல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் தேர்தல் வந்து 2006. அவர் வாங்கிய ஓட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா 8.4%. சிரஞ்சீவி பெரிய அளவில் வந்து மாஸ் மகாராஜாவாக இருந்தவர். அவர் வந்து 2009 வராரு. அவர் வாங்கிய ஓட்டு சதவீதம் வந்து 16.3. அதாவது விஜய்க்கெல்லாம் வந்து பல மடங்கு கூட்டத்தை கூட்டியவர் வந்து இவர் சிரஞ்சீவி. இப்போ காப்பி கேட்டால் அவங்களுடைய தம்பி, சிரஞ்சீவியுடைய தம்பி பவன் கல்யாணுடைய அந்த எலெக்ஷன் விஷயங்களை தான் வந்து காப்பி கேட்டால் விஜய் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அவர் மாதிரியே வந்து அம்பு விட்டார், அவர் மாதிரியே வந்து பிள்ளைங்களை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டாரு. பவன் கல்யாண் மாதிரியே வந்து என்ன பண்ணுறது வண்டி ஓட்டினார். பவன் கல்யாணம் மாதிரி புதுமண தம்பதிகள் வந்து முன்னிறுத்தினார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்கேயே அப்படியே ஒரு காப்பிகேட் பண்ணார். என்ன ஹாஸ்பிட்டல் போய் அவர் படுத்தார், இவர் படுகலை. ஏன்னா இன்னும் ஓட்டிட போகிறாங்கன்றதுக்காக செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவர் வாங்கிய வாக்கு சதவீதம் அதுவும் 2019 முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு வந்து பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் வந்து 5.5% தான் வாங்கினார். இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு சதவீதம் வெறும் 2.6% தான். யார்? கமலஹாசன் அவர்கள் 2021 வந்தார். கோவிட் காலகட்டத்தில் தான் அவர் வந்து மக்கள் நீதி மையம் மூலமாக வந்தார். அவர் வந்து நடிகர்கள்லேயே மிக குறைவான வாக்கு சதவீதம் வாங்கினது 2.6% தான். ஓகேவா? இப்போ 2026 வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்கார். அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம், அவர் எத்தனை வாக்கு சதவீதம் வாங்குவார், மிக முக்கியமாக சோஷியல் மீடியாவை வந்து அதாவது வேறு லெவலில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கார். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து 5% வாக்குகள் பெறுவதே கஷ்டம் அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க, 8-12% வாங்குவாருங்க, அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாதுங்க அவர் அப்படின்றது இன்னொரு சாரர் சொல்கிறது. ஒரு சிலர் வந்து 20% ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. 20% வந்து சாத்தியமே இல்லைன்றது தான் என்னுடைய கணிப்பும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, பவன் கல்யாண்லாம் 5.5 தான் வாங்கினார். சோஷியல் மீடியா வந்து வேறு லெவலில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து என்ன 20%ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். 5% பெரிய விஷயம். அடித்து பார்த்தா ஒரு 8க்கு போகலாங்க அப்படின்றதான் மேட்ரு. இதுதான் வந்து கள நிலவரம். ஏன்னா அவர் வந்து நிறைய நாள் ஓய்வு தான் எடுத்தார். மக்களுக்கான பணிகளையோ மக்களுக்கான கொள்கைகளையோ எதுவுமே செய்யலை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்ப பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் வந்து விவாதிக்கப்பட்டது. அது வந்து அதாவது அதையெல்லாம் மீறி இந்த ஊடகம் என்ன பண்ணிச்சுன்னா, அவருடைய மைனஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிறுத்தாமல் ப்ளஸ்ஸை மட்டுமே காமிச்சிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையிலையும் டிஎம்கே வந்து தோக்கணும் அப்படின்றது தான் ஊடக இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதுக்காக விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் வந்து என்னென்னா, இத்தனை நடிகர்கள் வாங்கினதை சொல்லிட்டேன், விஜய் வந்து எவ்வளோ வாங்குவார் அப்படின்னும் போது எல்லாரும் பேசுகிறத வச்சு 20% சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து 8% வாங்குறதே பெரிய விஷயம். 8லேருந்து 12ன்றாங்க, ஒருத்தவங்க 5%ன்றாங்க, ஒருத்தவங்க 20%ன்றாங்க. ஓகேவா? ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் 8க்கு குறைவாகத்தான் வாங்குவார்ன்றது தான் என்னுடைய கணிப்பும். அதாவது கமலஹாசன் அளவுக்கு வந்து விஜய் வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. விஜய்க்கான வாக்காளர்களும் அவரை நேசிக்கின்ற கூட்டமும் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கும்போது 5%க்கு மேலே 8லேருந்து 5%க்குள்ளே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் மீறி வந்து அவர் வந்து நிச்சயமாகவே ஒரு 12%க்கு மேலே அவர் எடுத்துட்டாருன்னா நிஜமாலுமே விஜய் அவர்கள் வந்து நிறைய பேர் நேசிக்கிறாங்க. அவர்களுக்காகவாவது வந்து அரசியலில் ஒரு தன்னை வந்து புதுமைப்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். அரசியலை திரும்ப களத்தில் இறங்கி அரசியலை கற்றுக்கிட்டு இன்னும் மக்களுக்கு நல்ல செய்ய வாங்கன்னு தானே சொல்கிறோம். அதுதான் நம்ம திரும்ப சொல்கிறது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது, அவர் முதல்வராக வர, ஏன்னா இன்னும் 85% வாக்குப்பதிவு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து இவர் ஸ்டாலின்லாம் கிடையவே கிடையாது, விஜய் தான் அப்படின்னு எல்லோரும் தெளிவாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் அண்ணாவுக்கு வந்து மட்டும் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறதெல்லாம் விஷம் குடிச்சு வச்சிருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மே 4 அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது பக்குன்னு இருக்குது. ஆக்சுவலி கிடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கிடக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அதுதான் நடக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இதுதான் நிலவரம், இதுதான் நிதர்சனம். விஜயகாந்த், சிரஞ்சீவி, பவன் கல்யாண், கமலஹாசன், என்டிஆர், எம்ஜிஆர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதில் நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக விஜய் வந்திருக்கிறாரு. என்ன ஓட்டுக்கள் வந்து கூட்டங்கள் வந்து ஓட்டுக்களாக மாறுதா இல்லையான்றதை வந்து மே 4 முடிவு செஞ்சிடும். அது வரையிலும் கற்பனையில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கலாம். ஒருவேளை விஜய் வந்து முதல்வராக ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜனநாயக முறைப்படி அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் வந்து அடகு வைக்காமல் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடி மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். யார் வந்தால் என்ன, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதான ஒரே மோட்டோ. அதை விஜய் செஞ்சால் என்ன தப்பு இல்லையே. ஆனால் இன்று வரை அந்த அரசியலுக்கு அவர் வந்து வந்ததுக்கான ஒரு நிறைவான ஒரு விஷயத்தை மற்ற மக்கள், மற்ற கட்சிக்காரர்கள், மாற்றுக் கட்சிக்காரரும் பாராட்டுற அளவுக்கு வந்து
அவருடைய செயல்பாடுகள் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அது இல்லைன்றது தான் இங்கே பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் மே 4 முடிவு பண்ணுவோம். வேறு இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.